கூட்டத்தின் ஆட்சியிலே இந்த பூமண்டலத்திலே சூரிய சந்திரன் உதவியுடன் காலத்தையும் மனதையும் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த உலக வாழ்க்கையிலே நம் மனமும் நம் காலமும் ஒன்றாக கூடினால் மனத்திலே நினைக்கின்ற எண்ணங்கள் காலத்தோடு கலந்தால் நம் நினைக்கின்ற காரியங்கள் உடனடியாக நடக்கின்றன. அந்த அடிப்படையிலே நம் ஆசிரமத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற 16 நித்திய தேவிகளையும் முதலாக இந்த வடிவத்திலே நாம் எழுந்தருளச் செய்கிறோம். பூரணமாய் பிந்துவாக இருக்கின்ற நம்மளுடைய மகா திருப்புர சுந்தரியின் துணை சக்திகளாக 14 பேரும் இன்று எழுந்தருளி உங்களுடைய அனைத்து நித்தியகலா தேவிகளாக உருவாகி இருக்கின்ற நம் பாரம்பரியத்திலே நாம் காயத்ரி மந்திரத்தை, காயத்ரி என்பதே அக்னி, காயத்ரி என்பதே சூரியன். ஆகவே சூரிய காயத்ரி காலத்தை சமநிலைப்படுத்துகின்றது. அதற்கு இடையிலே நம்மளுடைய நித்தியகலா தேவிகளின் காயத்ரி அது நமது மனதை சமப்படுத்துகின்றது. ஆகவே மனது சமப்படுகின்ற போது காலம் நமக்கு அனுகூலம் செய்கிறது. ஆகவே சூரியனாக காலத்தையும் நித்தியகலா காயத்ரிகள் நம் மனதையும் பிரதிபலிக்கின்றன. அந்த அடிப்படையிலே நம்மளுடைய இந்த முயற்சியினால், இந்த பக்தியினால் அம்பிகையை வழிநடத்துகின்றால், அம்பிகையை அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றால், அவள் சொல்லிக் கொடுத்ததை உருவாக்கி குருவாக நின்று என்னுடைய அனைத்து சீடர்களும் பக்தர்களும் பயன்பெற வேண்டும் என்பதே நம்மளுடைய ஐதீகமாக மாறியிருக்கிறோம். ஆகவே அக்னி முன்னே நாம் அனைவரும் அமர்ந்து அக்னி பிரதானமாக, அக்னி சுயமாக காலத்தோடு கலந்து வருகின்ற அனைத்து நாள்களிலும் நம் மனதிலே எழும்புகின்ற அனைத்து நியாயமான எண்ணங்களும், தர்மப்படி நினைக்கின்ற அனைத்து எண்ணங்களும் நமக்கு நல்லதையும் நமக்கு அனுகூலத்தையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஓம் ஸ்ரீநாத்.